நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய துக்கங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய பாவங்களை கல்வாரி சிலுவையில நமக்காய் சுமந்து தீர்த்தார். இந்த பேரின்ப நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்பாய் அழைக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வாக்குத்தத்த வார்த்தையாக, விசுவாச வார்த்தையாக, வாழ்க்கையில் பிரயோஜனமான வார்த்தையாக இணைந்து வாசியுங்கள். ஏசாயா 27:3. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். அப்படிதானமா இருக்கு. அப்போ எதை காப்பாற்றி, எதை தண்ணீர் பாய்ச்சி, எதை காத்துக்கொள்வாரா, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதே அதிகாரத்துல 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது உங்களுக்கு புரியும். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அக்காலத்திலே இருந்து ஏசாயா சொன்ன காலத்துல அது நம்முடைய காலங்களா இருக்கிறது. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? அக்காலத்திலே ஆண்டவர் என்ன பண்ணுவாரா, நல்ல திராட்சை ரசத்தை தருகிற திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். இதை உள்வாங்கி கொண்டு இப்பொழுது வாசிங்க. கர்த்தராகிய நான் வாசிங்கம்மா. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி அது வறண்டு போகாமல், அது சோர்ந்து போகாமல் இருப்பதற்காக தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்துக்கான ஒரு சந்தோஷமான வார்த்தையாக, ஒரு சமாதானமான வார்த்தையாக ஆண்டவர் இதை நமக்கு கொடுக்கிறார். அப்போ ஒரு திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறார், திராட்சை தோட்டத்தை எப்படி அவர் பராமரிக்கிறார், திராட்சை தோட்டத்திலிருந்து அவர் எப்படி அதை சூழ்ந்திருக்கிறார் என்பதை குறித்து வாசிக்கிறோம். இதை தியானிப்பதற்கு முன்பதாக முதலாவது நம்ம உட்கார்ந்திருக்கிற நம்ம எல்லாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிற நம்ம எல்லாம், ஆண்டவரை விசுவாசிக்கிற நம்ம எல்லாம், ஆண்டவருடைய சிலுவை காட்சிகளை விசேஷமாய் நம்பி வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இருக்கிற நம்ம எல்லாம் என்ன தோட்டம் சொல்லுங்க பார்ப்போம். என்னது தோட்டம்? திராட்சை தோட்டம். இல்லை வாய் திறந்து சொல்லுங்க. நாங்கெல்லாம் திராட்சை தோட்டம். ஏன்னா இன்னொரு தோட்டம் இருக்கு, அதை அப்புறமாக அதை குறித்து நம்ம வாசிப்போம். முதலாவது இந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில செயல்பட வேண்டும் என்றால், இந்த அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்றால், நம்முடைய உள்ளத்துல வளர்க்க வேண்டிய நம்பிக்கை என்ன? ஆண்டவரை நேசிக்கிற நாங்கள் எல்லாம் திராட்சை தோட்டம். ஹல்லேலூயா. என்னுடைய பிறப்பு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், என்னுடைய வளர்ப்பு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைகள் எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம், என்னுடைய படிப்பு எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். ஆனால் இப்பொழுது நடப்பு வந்து திராட்சை தோட்டம். கை தட்டி சொல்லுங்க. இப்போ நடப்பு என்னது? திராட்சை தோட்டம். அதனுடைய ஆசீர்வாதங்களை தியானித்துக் கொள்கிறோம். அந்த நம்பிக்கைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்க. அப்பொழுதுதான் இந்த வசனங்கள் நம்மளே அதை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். முதலாவது ஆண்டவர் சொல்லுங்க, நான் அதை காப்பாற்றி. திராட்சை தோட்டம் என்பது சாதாரண தோட்டம் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி விசுவாச வாழ்க்கை என்பது, அனுதின ஆண்டவருக்கு அடுத்த வாழ்க்கை என்பது ஆலயத்தில் வந்து கையை தட்டிட்டு போகிற ஒரு சூழ்நிலை மட்டும் கிடையாது. இல்லது ஆண்டவருக்கு நம்மளால் முடிஞ்சதை விட அதிகமாக கொடுக்கறது மட்டும் கிடையாது. அனுதினமும் அது மிகப்பெரிய ஒரு சேலஞ்சில்
லைஃபாக வேதாகமம். அதனால தான் ஆண்டவர் திராட்சை தோட்டத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிறார். ஏன்னா உலகத்துடைய காரியங்கள் எப்படி வேண்டாலும் இருக்கலாம், அது என்ன தோட்டமாக வேணாலும் இருக்கட்டும், அதை பற்றி நமக்கு வேண்டாம், அது எப்படியா போகட்டும். இதிலே நம்ம எல்லாரும் யாரு திராட்சை தோட்டங்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறாரா? உங்களுடைய குடும்பங்கள் திராட்சை தோட்டங்களாக நம்முடைய ஆலயம் இணைந்து வரும் பொழுது அது மிகப்பெரிய அடுத்த கட்ட திராட்சை தோட்டமாக மாறுகிறது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 5வது அதிகாரத்துல 2வது வசனம். ஏசாயா 5:2. அவர் அதை வேலியடைத்து அதிலுள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலயம் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். போதும். ஆண்டவர் எப்படி உங்களை காப்பாற்றுகிறாரா? அதை கற்களை எல்லாம் பொறுக்கி வெளியே போட்டு சுற்றி வேலி அடைத்து அதை பாதுகாத்து அதன் மத்தியில ஒரு நல்ல ஆலையை நிறுத்தி உண்டாக்கி நல்ல ரசத்துக்காக அவர் காத்திருப்பதாகவும், ஆனாலும் இஸ்ரவேல் மக்கள், நாம் அல்ல, இஸ்ரவேல் மக்கள் 6வது வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 6. அதை பாழாக்கி விடுவேன். பாருங்க, ஆண்டவர் உங்களை இவ்வளவு பாதுகாத்து, இவ்வளவு பராமரித்து, இவ்வளவு உங்களை தன்னின் கண்ணின் மணியை போல பாதுகாத்து நம்ம கசப்பான ரசத்தை கொடுப்போம் என்றால் ஆண்டவர் வேலையெல்லாம் எடுத்து போட்டு எதெல்லாம் பாசிட்டிவா பண்ணாரோ அத்தனையும் ஆண்டவர் அதுக்கு எதிராக செய்வதாக சொல்லியிருக்கிறார். நாம் அல்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நம்மலாம் எப்படியா நற்குல திராட்சை செடிகளாய், எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, நாங்கெல்லாம் நற்குல திராட்சை செடிகளாய் எங்க மத்தியில் உள்ள கற்களை எல்லாம் பொறுக்கி போட்டு சுத்தி பாதுகாப்பாய் வேலி அடைத்து காலத்திலே, ஆண்டவர் விரும்புகிற காலத்திலே, எதிர்பார்க்கிற காலத்திலே நாங்க என்ன செய்வோம்? நல்ல ரசத்தை ஆண்டவருக்காய் கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக இத்தனை பிரசங்கங்கள், எதற்காக இத்தனை சாட்சிகள், எதற்காக இத்தனை பாடல்கள், எதற்காக இத்தனை ஆராதனைகள், எதற்காக இத்தனை பைபிள் ஸ்டடிகள்? எதற்காகனா ஆண்டவர் அனுதினமும் உங்களை சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி வேலியை அடைத்து 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 ஏற்ற வேளையில நல்ல ரசத்தை நீங்கள் கொடுக்கும்படியாய். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சொல்லுங்க பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இது போல அமைகிறதா? இல்லை இன்னும் நாம் மாற வேண்டியது உண்டானால் கண்டிப்பாக மாறிக்கொள்வோம். இது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அடைவதற்கான ஏற்ற தருணமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசியுங்கள். நான் அதை காப்பாற்றி, அடுத்ததாக வாசியம்மா, நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி, அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஏன் திராட்சை தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்க்கப்பட வேண்டும்? எதற்கு அதை ஒரு வறண்டு போகாமல் ஆண்டவர் பார்க்க வேண்டும்? எதற்காக ஆண்டவர் காப்பாற்றுதலில் எவ்வளவு முக்கியமோ அதே போல தண்ணீரை கொடுப்பதிலும், தண்ணீரை அந்த செடிகளுக்கு அவர் பாய்ச்சுவதிலும் அவ்வளவு கவனம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை நேரங்களிலே நீங்கள் சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, எத்தனை நேரங்களிலே நம் மனம் உடைந்த நேரங்கள் உண்டு, எத்தனை நேரங்களிலே ஆண்டவரேன்னு சொல்லி அவரோடு அலறின நாட்கள் உண்டு. அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தண்ணீர், அவருடைய வசனமாகிய தண்ணீரை பாய்த்து, இல்லது ஆவியின் அபிஷேகமாகிய தண்ணீரை பாய்ச்சி உங்களை செழிப்பாக்கினாரே. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எத்தனை தருணங்கள் உண்டு. நிச்சயமாகவே அதுபோல தருணங்கள் இருக்கும் என்றால் வாசியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 14வது வசனம். யோவான் 4:14. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. இது எதை குறித்து சொல்லுகிறார் என்றால், அவருடைய வசனங்களை, அவருடைய போதனைகளை, அவருடைய வாக்கு தத்தங்களை, அவர் நமக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று
சொல்லியிருந்தாரோ அந்த முன் மாதிரிகளை நாம் கடைபிடிப்போம் என்றால் நிச்சயமாகவே நாம் எப்படி இருப்போமா? வாசியுங்கள் ஏசாயா 58:11. நாம் எப்படி இருப்போமா? வாசியுங்கள் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி, அவர் ஆத்துமாவை திருப்தியாக்கி, உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் எப்படி இருப்போமா? வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். நம்மளாம் எப்படி இருப்போம்? நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் என் குடும்பம் இருக்குன்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துவோமா? நாங்கெல்லாம் வற்றாத நீரூற்றை போலவும் செழிப்பான அந்த நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் இருப்போம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இதை ஆண்டவர் எதை சொல்ல வருகிறார் என்றால், வாழ்க்கையில சோர்வுகள் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில மன மடிவுகள் வரத்தான் செய்யும், வாழ்க்கையில கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அவைகளின் மத்தியில ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீராகிய வார்த்தைகளும் ஆவியின் அபிஷேகமும் வாக்கு தத்தங்களும் ஆலயத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபங்களும் உங்களை என்ன செய்யுமா? வற்றாத நீரூற்றாய் மாறிவிடும். அலையில சொல்லுவோமா? வற்றாத நீரூற்றை போலவோ நீர்ப்பாய்ச்சலான தோற்றத்தை போலவும் நாங்கள் இருப்போம். ஒருவேளை இதுக்கு எதிரான காரியங்கள் நம்முடைய குடும்பங்களிலே காணப்படும் என்றால், இந்த நாளிலே ஏசாயா 27:3 படியாக சகலமும் மாற்றத்தை சந்திப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சகலமும் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஒருவேளை காய்ந்து போயிருக்கிறீர்களோ, இலையெல்லாம் உதிர்ந்து போச்சு சொல்றீங்களோ, இல்லை அப்படியே எல்லாமே வாடி போச்சுன்னு சொல்றீங்களோ, இனிமே இந்த மரம் செழிக்காது, இனிமே இந்த மரம் குளிர்க்காது, இனிமே இந்த மரம் பழைய நிலைமைக்கு வராதுன்னு சொல்றீங்களோ, ஆண்டவர் உங்களை வற்றாத நீரூட்டுகளாயும் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் மாற்றுவாராக. ஹல்லேலூயா. ஏன்னா வாசியுங்கள் சங்கீதம் 1:3. இணைந்து வாசியுங்கள் சங்கீதம் 1:3. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. திராட்சை தோட்டம் இப்படித்தான் இருக்க வேண்டும். அதாவது நீரூற்றுகள் மத்தியில அந்த திராட்சை செடி இருக்கும் என்றால், தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடப்பவன் எவனோ அவன் பாக்கியவான். இந்த 1வது சங்கீதத்தில் இப்படியாக வரும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராமலும் இரவும் பகலும் கர்த்தருடைய வேத தியானமாய் இருக்கிறவன் தான் ஈர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். என் குடும்பமும் அப்படித்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. வறண்டு போய் காய்ந்து போய் இலைகளெல்லாம் உதிர்ந்திருந்தாலும் இந்த நாள் ஏசாயா 27:3 படியாய் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன். பக்கத்தில் உள்ள தோட்டத்தை பார்க்காதீங்க. அநேகம் சோர்ந்து போறதுக்கு முதலாவது காரணம், பக்கத்தில் தோட்டம் எப்படி இருக்கு, இந்த தோட்டம் எப்படி இருக்கு, என் பின்னால உள்ள தோட்டம் எப்படி இருக்கு, வர்ற வழியில் உள்ள தோட்டம் எப்படி சொல்லி பார்க்கறதுனால தான் டிப்ரெஷன் நம்மை என்னது கண்ட்ரோல் பண்ணுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ஒன்று சொல்லுங்க, என்னை உலகத்தில் எந்த சக்தியாலும் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. என்ன ஜெயிக்கணும்னா என்னால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் 800 கோடி மக்கள் இருந்தாலும் என்னை போல ஆண்டவர் யாரையும் வைக்கவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், நீங்கள் அந்த ரேஷன் கடையில் வைக்கிறீங்களே அந்த லெஃப்ட் ஹேண்டு ஜம்ப்பு, நீங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் 2,80,00,000
அப்படிதான் பிரதர், ஒருவேளை முன்ன பின்ன இருக்கலாம். அந்த கார்டு இருக்கு, ஆதார் கார்டு. இந்தியாவிலே எத்தனையோ கோடிகள் இருக்கிறது. அந்த ஜம்பை வச்சுக்கிறேன், எப்படி உங்க பேர் வருது? அப்போ எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் தனித்துவமானவர்கள். ஆமென் சொல்லுங்க. அப்போ எனக்கு எதிரி யாருமே கிடையாது. எனக்கு எதிரி நான். எதிரியாக மாறாதவரை எந்த சக்தியாலும் என்னை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த தோட்டத்தை பார்க்காருங்க, ஏன் திராட்சை தோட்டம் காஞ்சி போயிருக்கு, அது கீரை தோட்டம் நல்லா இருக்கு, பார்க்கவே பார்க்காதீங்க. ஏன்னா அப்புறம் வருகிறது வசனங்கள். இங்க பார்த்துட்டு இங்க இந்த முருங்கை தோட்டம் நல்லா இருக்கு, முருங்கைக்கும் திராட்சை தோட்டத்துக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க திராட்சை தோட்டம்னா நோ கம்பேரிசன் இந்த வேர்ல்டு. நீங்க அப்படியே இருங்க, நல்ல நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக வாசியமா, அடிக்கடி ஈர்ப்பாச்சுதலை குறித்து வாசித்தோம். ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இரவும் பகலும் திராட்சை தோட்டம் என்ன செய்ய வேண்டும்? காப்பாற்றப்பட வேண்டும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய திராட்சை தோட்டம், என்னுடைய குடும்பமாகிய திராட்சை தோட்டம், என்னுடைய பிள்ளைகளாகிய திராட்சை செடிகள் ஒருவரும் சேதப்படுத்த முடியாத அளவுக்கு அனுதினமும் ஆண்டவரால காப்பாற்றப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்யறாரா? காப்பாற்றி, ஒருவரும் அதை சேதப்படுத்த கூடாதபடிக்கு காப்பாற்றி இன்னொன்னு காப்பாற்றப்பட வேண்டும். உன்னத பாட்டு 2:13 வாசிங்க. அத்திமரம் காய் காய்த்து திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. எழுந்து வா. அதுல 15 வாசியம்மா. 15. திராட்சை தோட்டங்களை கொடுக்கிற குழிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். என்ன வந்ததுமா? திராட்சை தோட்டத்தை கெடுக்கிறதுக்கு என்ன வந்தது? குழி நரிகளையும் சிறு நரிகளையும் பிடியுங்கள். ஏன்னா திராட்சை தோட்டம் எப்படி இருக்கிறது? பழமும் பூவும் பிஞ்சுமாய் கெடுத்து விடுமே. ஆண்டவர் காப்பாற்றுகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தை, உங்களுடைய பிள்ளைகளாகிய திராட்சை தோட்டத்தை, இந்த ஆலயமாகிய திராட்சை தோட்டத்தை பூவும் பிஞ்சுமா இருக்கிறது, இன்னும் கொஞ்ச நாள்ல நல்ல ரசம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி இப்போ உள்ள என்ன வந்துட்டு, குழி நரிகளும் அந்த என்னமா குழி நரிகளும் சிறு நரிகளையும் என்ன செய்யுங்க? பிடியுங்கள். ஆண்டவர் பாதுகாக்கிற. எப்படி எவ்வளவு அது மேல கீழா இருக்காரு பாருங்க. அந்த நரிகள் எப்போ வரும்? பகல்ல வருமா? நைட்ல வருமா? நைட்ல தான் வரும். ஆண்டவர் தோட்டத்து மேல இரவும் பகலும் பாதுகாத்ததினால ஆண்டவருக்கு தெரியும் எந்த நரி எப்போ வரும், எந்த குழி நரி இந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கும் சொல்லி திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற குழி நரிகளையும் சின்ன நரிகளையும் பிடியுங்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பங்களில் இதுபோல ஏதாவது சூழ்நிலைகள் இருக்கும் என்றால் அந்த நரிகளுக்காக அதெல்லாம் அப்புறப்படுத்திட்டீங்கன்னா திராட்சை தோட்டம் அருமையான பலனை கொடுப்பதாக. ஹல்லேலூயா. திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் எதற்காக தெரியுமா இவ்வளவு கண்ணும் கருத்துமாய் பாதுகாக்கிறார்? கீரை தோட்டம் அறுத்துட்டு போய் சாப்பிட்டதோட முடிஞ்சு போச்சு, அது வரலாற்றில் பதிக்கப்படாது. அதுக்கு வேற எந்த அவ்வளவுதான் முடியும். ஆனா திராட்சை தோட்டத்துல வர்ற ரசம் வாசியுங்கள். மத்தேயு 26:29. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோடு கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எதுக்கு தெரியுமா? அந்த திராட்சை தோட்டத்தை ஆண்டவர் இவ்வளவு பாதுகாக்கிறார். அதை காப்பாற்றி அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் சேதப்படுத்த கூடாத அளவு காப்பாற்றுகிறார்னா ஆண்டவருடைய பந்தியிலே அது பரிமாறப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பந்தியில வேற எந்த ரசத்துக்கு அங்கே என்ன இல்லை? இடம் கிடையாது. ஆரஞ்சு ஜூஸுக்கு இடம் கிடையாது, லெமன் ஜூஸுக்கு அங்கே இடம் கிடையாது. இல்லைன்னா வேற எந்த இதை விட நல்ல நல்ல ஜூஸு, அத்திப்பழ ஜூஸுக்கு அங்கே இடம் கிடையாது. ஆனால் இந்த திராட்சை ரசத்துக்கு தான் அங்கே என்ன இருக்கு?
ஆண்டவருடைய பந்தி என்றாலே உலகம் முழுவதும் இன்னைக்கு எதுதான் இடம் இருக்குமா? திராட்சை ரசத்துக்கு. அந்த ரசத்தை உங்ககிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எல்லாம் அழியில சொல்லுங்க. அதுக்கு தான் இவ்வளவு பாடு, இத்தனை கஷ்டங்கள், இத்தனை சோதனைகள், இத்தனை வசனங்கள், இத்தனை வாக்குத்தத்தங்கள். எதற்காக என்றால் நம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல, நம்ம குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய ஆலயமும் இணைந்து ஆண்டவருக்கு இதமான, ஆண்டவருக்கு உகந்த, ஆண்டவருக்கு பிரியமான, ஆண்டவருடைய பந்தியில் அவருடைய பாடும் மரணங்களை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ருசியான அந்த ரசத்தை கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்த வசனத்தை மீண்டுமாய் வாசியுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். இதுபோல இந்த மாதமும் இனிவரும் நாட்களும் ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.